அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். இன்றைய கல்வி எங்கே செல்கிறது? இதில் பெற்றோர்களுடைய பங்கு என்ன? கல்வி என்பது ஒரு மனிதனின் ஓர் அங்கம், ஒரு உறுப்பு. அது கண்ணாக இருக்கலாம், காதாக இருக்கலாம், வாயாக இருக்கலாம், தலையாக இருக்கலாம். அது மிக மிக அவசியம். கல்வி என்பது ஒரு மனிதனுடைய ஒரு அங்கம் என்றால் அது மிகையாகாது. இந்த கல்விதான் ஒரு மனிதனை மகானாக்கும், பல மகான்களையும் உருவாக்கும் என்றால் அதுவும் மிகையாகாது. தற்காலத்திலே கல்விக்கு மிக மிக முக்கியத்துவம் தரப்படுகிறது. இளமையில் கல் என்று முதுமொழி உண்டு. அதற்கு ஏற்றவாறு அத்தனை தொழில்நுட்பங்களோடு அதற்கான முக்கியத்துவம் தரப்படுகிறது. பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் மிகச் சிறந்த கல்விமானாக வர வேண்டும் என்ற அக்கறையோடு செயல்படுகின்றார்கள். இதுவும் மிக மிக வரவேற்கத்தக்க ஒன்றுதான். அந்த வகையிலே பெற்றோர்கள் எந்தெந்த அடிப்படையிலே தங்கள் குழந்தைகளுடைய கல்வியினை எதிர்பார்க்கிறார்கள்? ஒரு 6 வகையாக நாம் இதை பிரித்து கொள்ளலாம். முதலாவது என்ன? தன்னுடைய குழந்தைகள் திறமைசாலிகளாக இருக்கிறார்களா? அதற்கு நாம் என்ன உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதிலே பெற்றோர்கள் கவனம் செலுத்துதல், அது சிறந்தது. இரண்டாவது, தன்னுடைய குழந்தைகள் எந்த வகையிலே பின்தங்கி இருக்கிறார்கள், எப்படி சிறப்பாக செயல்படுகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுவதற்கு பள்ளியிலே ஆசிரியர்களோடு, பள்ளியினுடைய முதல்வரோடு அவர்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் கேட்டு பெற்று அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருத்தல், அதிலேயும் அவர்கள் திறம்படத்தான் செயல்படுகிறார்கள். மூன்றாவது, தங்களுடைய குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கிறதா என்பதிலேயும் கவனமாக இருக்கிறார்கள். இது ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான் இன்றைக்கு தமிழகத்திலே. அதை பின்னிட்டு பார்ப்போம். நான்காவது, புதிய புதிய டெக்னாலஜிஸ், தொழில்நுட்பம் தங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு அந்த கல்வியாளர்களால் முடியுமா, பள்ளியால் முடியுமா என்பதையும் அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள். இதுவும் வரவேற்கப்படக்கூடிய ஒரு விஷயம். ஐந்தாவது, குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கான கல்வி முறையை அவர்கள் கையாளுகின்ற விதமும், அதற்காக அவர்கள் கொடுக்கின்ற புதிய புதிய பயிற்சிகளும் பயிற்சி வகுப்புகளும், இந்த இரண்டுல மட்டும்தான் மிக சிக்கலான சூழ்நிலை உருவாகிறது. என்ன சிக்கலான சூழ்நிலை? எதிர்காலத்திலே இந்த குழந்தைகள் என்னவாக வர வேண்டும், எதுவாக வர வேண்டும், எந்த துறையிலே வர வேண்டும் என்பதனை யார் தீர்மானிக்க வேண்டும்? பெற்றோர்களா, ஆசிரியர்களா, அல்லது மாணவர்களா, அல்லது சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களா? நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய குழந்தைகள் என்னவாக வர வேண்டும் என்பதனை கண்டறிந்து அந்த வழியிலே அவர்களை கொண்டு செல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் தான் இவர்கள் அத்தனை பேருக்கும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால், பெற்றோர்கள் தாங்கள் என்னவாக ஆக வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த நிலையை அடைய முடியாத சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டதோ அந்த நிலையிலிருந்து மாறி தன்னுடைய ஆசையை தன் குழந்தைகள் மேல் திணித்து அந்த குழந்தை அதுவாக மாற வேண்டும், டாக்டராக மாறணும், இன்ஜினியராக மாறணும், அக்ரியா மாறணும் என்று தங்களுடைய நிறைவேறாத ஆசைகளை அந்த குழந்தையின் மீது திணிக்கிறார்கள். ஆனால் அந்த குழந்தையினுடைய தனிப்பட்ட திறமை என்ன, தனிப்பட்ட ஆசை என்ன, விருப்பம் என்ன என்பதனை எத்தனை பெற்றோர்கள் தெரிந்திருக்கிறார்கள், தெரிந்து அவர்கள் வழியிலே விடுகிறார்கள் என்றால் அது கேள்விக்குறிதான். புரியுதுங்களா? இப்ப இந்த இடத்துல தான் பிரச்சனை. இந்த சூழ்நிலைக்காக பல்வேறு பயிற்சி வகுப்புகளை அந்த மாணவர்கள் குழந்தைகள் மீது திணிக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பயிற்சி காலையிலே 6 மணிக்கு எழுந்திரிச்சா இரவு 8-10 மணி வரைக்கும் படிப்பு 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 என்ற அந்த ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ், அதுக்குள்ளேயே அந்த குழந்தைகள் தொடர்ச்சியாக இருக்கிறார்கள். அப்ப அவங்க விருப்பப்பட்ட பாடமாக இருந்தால் அது மிக சுலபமாக அவர்கள் மனதிலே ஏறிவிடும், அதிலே சுலபமாக வந்து விடுவார்கள், வெற்றி பெற்று விடுவார்கள். ஆனால் அதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறோமா என்றால் இன்றைக்கு அது ஒரு 20% ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள், 80% அந்த நிலையே இல்லை. அடுத்தவர்களை பார்த்து
அவர்கள் நிற்கின்ற அந்த உயரத்தை, அவர்கள் படித்த படிப்பை, அதில் கிடைத்த பெருமையை வைத்து தன்னுடைய குழந்தைகளும் அப்படியே வர வேண்டும் என்று பெற்றோர்கள் ஆசைப்படுகிறார்கள். இதுதான் அங்க இருக்கிற பிரச்சனை. இப்படியாக தொடர்ச்சியாக அந்த குழந்தைகள் பயிற்சியிலும் படிப்பிலும் படி என்று சொல்வதினாலும் அவர்களுக்குள்ளே ஒரு விரக்தி தன்மை ஏற்படுகிறது, மன அழுத்தம் ஏற்படுகிறது, கோபம் ஏற்படுகிறது, வெறுப்பு ஏற்படுகிறது. அவர்கள் அந்த உணர்ச்சிகளுக்குள்ளே ஆழ்ந்து சென்று இது ஒட்டுமொத்தமான உணர்வுகள் அத்தனையும் அவர்களுடைய உணர்ச்சியை தூண்டி அவர்களால் இயலாத நிலை வருகின்ற பொழுது தாங்கள் இதில் வெற்றி பெற முடியாது, வெற்றி பெற முடியவில்லை என்றால் தாய் தந்தையர் வருத்தப்படுவார்கள், கஷ்டப்படுவார்கள் என்று அந்த அவமானத்துக்குள்ளே சென்று அவர்கள் தவறான முடிவுக்கு, தற்கொலை முடிவுக்கு செல்லுகிறார்கள். ப்ரெஷர் எங்க இருக்குதோ அந்த இடத்துல எந்த விதமான நல்ல நிகழ்வுகளும் நடக்காது. ப்ரெஷர் இல்லாமல் ரிலாக்ஸேஷனாக ஒரு குழந்தை படிக்கின்ற பொழுது மட்டும்தான், விளையாட்டு போகாக படிக்கின்ற பொழுது மட்டும்தான் போகிற போக்கில் படித்து பாஸ் பண்ணிட்டு போயிடுவான். ஐயா, நான் கேள்வி கேட்குறேன், படிப்பு எதற்கு? படிப்பு என்பது பணம், பேர், புகழ் சம்பாதிப்பதற்காகவா? அதற்கு மட்டும்தானா? படிப்பு என்பது வாழ்க்கையை இனிமையாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, நிம்மதியாக வாழ்வதற்கு தானே ஒழிய பணம் சம்பாதிப்பதற்கோ, பேர் புகழ் பெறுவதற்கோ, உயர் பதவிக்கு போவதற்காக அல்ல. அது ஒரு சைடு எஃபெக்டாக தான் இருக்கணும். படித்தோம், ஏதோ ஒரு வேலை கிடைச்சது, போனோம், சந்தோஷமா இருக்கிறோம். இன்றைக்கு பல்வேறு வகையிலே படித்து முடித்து பல்வேறு உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் நாம் அறிவோம். அத்தனை பேரும் மன அழுத்தத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலே போதைக்கு அடிமையாயிருக்கிறார்கள், தற்கொலைக்கு தூண்டப்பட்டிருக்கிறார்கள். பார்க்கிறோம், எத்தனை உயர் அதிகாரிகள் தன்னைத்தானே சுட்டு கொண்டிருக்கிறார்கள், எத்தனை மாணவ மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், அடிப்படையிலே கல்வி எப்படி தேவை என்பதனை நாம் புரிந்து கொள்ளாததுதான். வள்ளுவன் அழகாக சொல்லுகிறான், 475வது குறள், பீலிவை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். அதாவது மயில் இறகு ஏற்றிய வண்டியாக இருந்தாலும் கூட அதிகபட்சமாக ஏற்றப்படுகின்ற பொழுது அதனுடைய அச்சு முறிந்து விடும். அதுபோல நம்முடைய குழந்தைகளுடைய மனதிலே, எண்ணத்திலே, செயல்களிலே தேவைக்கு அதிகமான பாரத்தை, அழுத்தத்தை நீங்கள் ஏற்றுவீர்களேயானால் இந்த நிலைதான் உருவாகும். முறிந்துவிடும், மனம் முறிந்துவிடும். அதனால்தான் தவறான முடிவுகளுக்கு செல்லுகிறார்கள். இந்த இடத்துல தான் பெற்றோர்கள் மிக முக்கியமான பங்கு வகிக்க வேண்டும். நாம படிக்கல, பையன் படிச்சு பெரிய ஆள் ஆகணும், தப்பு இல்லை. ஆனால் அவன் படிக்கட்டும், அவனுடைய விருப்பத்திற்கு படிக்கட்டும், அதற்கு நாம் துணை நிற்போம். அப்பொழுது இந்த தேசத்திற்கு மிகச்சிறந்த கல்வியாளர்கள் கிடைப்பார்கள். அப்படிப்பட்ட கல்வியாளர்களை நாம் பெறுவதற்கு ஆசிரிய பெருந்தகையினரும், பெற்றோரும், உற்றார் உறவினர்களும் மாணவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.